والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலாகிய மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபின் மீதும் தபோ தாபின் மீதும் இந்த ஜும்மா நேரத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே இந்த ரமலான் மாதம் மக்களிடத்தில் ஆஜராகிவிட்டால் மனிதர்கள் அனைவருமே நன்மையின் பக்கம் விரைந்து வருவார்கள். தொழுகைக்கு சில நபர்கள் வருவார்கள், குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். இதே இந்த ரமலான் மாதம் முடிந்து விட்டால் அந்த நபருக்கும் பள்ளிக்கும் தொடர்பு என்பது தொலைவில் இருக்கும். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு முக்கியமாக நடத்தக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த ரமலான் மாதத்தில் எவ்வாறு நன்மை செய்தாயோ, எவ்வாறு தொழுதாயோ, அதே போன்று மற்ற மாதங்களிலும் மற்ற நாட்களிலும் நீ அதே போன்று நடந்து கொள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் போது லஅல்லக்கும் தத்தகுன், இந்த மாதத்தை நாம் எதற்காக கடமையாக்கியுள்ளோம் என்றால் நீங்கள் இறையச்சவாதிகளாக மாறக்கூடும் என்பதற்காக தான் இந்த மாதத்தை நாம் கடமையாக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதத்தில் மட்டும் அமல் செய்யாது, மற்ற மாதங்களையும் மற்ற நாட்களையும் கணக்கெடுத்து அதிலையும் அமல் செய், தொழுகையை நிலைநாட்டு, தர்மத்தை செய் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இந்த மாதத்துல நமக்கு முக்கியமாக நடத்தக்கூடிய பாடம் என்னவென்றால் தொழுகை தான். ரமலான் மாதம் ஆஜராகிவிட்டால் மக்கள் என்ன பண்ணுவார்கள்? தொழுகையில் ஈடுபடுவார்கள், இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தஹஜ்ஜுத் தொழுவார்கள். அல்லாஹ் திருமறையில் முஃமின்களை பார்த்து பல இடத்தில் சொல்லி காட்டுகிறான். வகீமுஸ் ஸலாஹ், நம்பிக்கை கொண்ட ஆண்களை தொழுகை நிலைநாட்டுங்கள். வகீம்னஸ் ஸலாத்த, பெண்களை தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் பல இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனா மக்களிடத்தில் தொழுகையினுடைய அலட்சியம் என்பது காலம் காலமாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஜும்மாவுக்கு பள்ளிவாசல் நிரம்பு வழிகிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஜும்மா நேரத்தில் ஃபுல் ஆகிறது. அதே ஃபஜ்ர் தொழுகை எடுத்து பாருங்கள், 2 சஃப் அல்லது 3 சஃப். மற்ற தொழுகையினுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்கள், மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. அல்லாஹ் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், இறைவன் போர்க்களம் சம்பந்தமாக பேசி வருகிறான். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், வைதா குன்த ஃபீஹிம் ஃபஹகம்த லஹுமுஸ் ஸலா ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் உக்ரா. நபியே, போர்க்களத்தில் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுபவர்களாக இருந்தீர்கள் என்றால் அங்க ஒரு கூட்டத்தாருக்கு நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். போர்க்களத்தை எடுத்துக்கொண்டோமையானால் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. அந்த இடத்தில் இறைவன் சொல்லும் போது போர்க்களமா இருக்கிறது, ஆயுதம் வரும், உங்களுடைய உயிர் பறி போகும், அதற்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டாம், அப்ப நீங்க தொழுதுக்கங்க என்று இறைவன் அப்படி சொல்லவில்லை. அங்க நீங்க தொழுகை நிலைநாட்டுபவர்களா இருந்தா தொழுகை நிலைநாட்டுங்க, ஒரு கூட்டத்தாருக்கு தொழுகையை எடுத்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு இறைவன் அந்த தொழுகையை முக்கியப்படுத்தி காட்டுகிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை நடத்தி காட்டினார்கள்.
போர்க்களத்துல ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை வைத்தார்கள், இன்னொரு கூட்டத்தார் அந்த தொழுகைக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பாக நின்றார்கள். தொழுகை என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவமானது. நாளை மறுமையில முதல் கேள்வியாக, முதல் கணக்கெடுப்பாக இந்த தொழுகை தான் முதல்ல இருக்கும். ஒருவன் இந்த தொழுகையில் வெற்றி பெற்று விட்டால், நல்ல முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் 5 வக்தையும் தொழுபவனாக அவன் இருந்தால் என்றால், மறுமையில் முதல் கேள்வியாக இதுதான் இருக்கும். இதுல அவன் வெற்றி பெற்று விட்டால் அடுத்து வரக்கூடிய கேள்வி என்பது மிகவும் லேசாக இலகுவாக ஆகிவிடும். இந்த கேள்வியில போச்சு என்றால் அடுத்து வரக்கூடிய கேள்வி என்பது மிகவும் கடினமான முறையில் ஆகிவிடும். அல்லாஹ் எந்த இடத்துலயாவது நீங்க இந்த நோயாளியா இருக்கிறீங்க, அப்படி உங்களுக்கு உடம்பு இருக்கிறது என்றால் நீங்க தொழுகையை விட்டு விடுங்க, தொழுகையே உங்களுக்கு வேணாம் என்று இறைவன் அப்படி சொல்லி இருக்கிறானா? எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது. எவ்வாறு தொழ முடியுமோ அவ்வாறு நீங்க தொழுதுக்கங்க. படுத்து தொழ முடியுமா படுத்து தொழு, உட்கார்ந்து தொழ முடியுமா தொழு. என்ன காரணம்? மறுமையில இது இருந்தாதான் வெற்றி பெற முடியும். முதல் கேள்வியா இதுதான் இருக்கும். இதை முடிச்சுட்டு தான் அடுத்த கேள்வி போக முடியும். இதுல சரியா இருந்தாலும் அடுத்த கேள்வி சரியாக முடியும். இதுல நாசமா போச்சு கோட்டை விட்டு என்றால் அடுத்த கேள்வியும் கோட்டை விடக்கூடிய ஒரு நிலைமை மறுமையில் ஆகிவிடும். அல்லாஹ் தொழுகை அந்த அளவுக்கு நமக்கு முக்கியப்படுத்தி சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? ரமலான் முடிந்து விட்டால் அடுத்த வார ஜும்மாக்கு பார்க்க முடியும். இன்னும் சில நபர்களை பார்த்தோமையானால் 2 பெருநாளுக்கு வருவார்கள், ரமலானு பக்ரீத் என்ற பெருநாளுக்கு வருவார்கள். இப்படி அலட்சியம் என்பது கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்புகளை எடுத்துக்கொண்டோமையானால் ஒரு அழகான ஒரு பண்பு, உடனே டக்குன்னு கோவப்பட மாட்டாங்க. ஆனா மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் கடுமையாக கோவப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு நேரத்துல இந்த தொழுகை சம்பந்தமா நமக்கு சொல்லும் போது எந்த அளவு கோவப்படுறாங்க பாருங்க. லக்கத் ஹமம்து, நான் நினைச்சிருக்கிறேன். என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? நான் பாங்கு சொல்ல ஒரு ஆளை நியமிச்சு, அவர் பாங்கு சொல்லி தொழுகைக்கு ஒரு ஆளை நியமிச்சு, தொழுகை ஜமாத்தோட நடத்தப்பட்டு எவர் இந்த தொழுகையில் கலந்து கொள்ளவில்லையோ அவரை வீட்டோட சேர்த்து நான் எரிப்பதற்கு நினைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. விறகு கட்டையில கொண்டு வர சொல்லி ஒரு நபரை பாங்கு சொல்ல விடுறேன், பாங்கு சொல்லியாச்சு, தொழுகை நடத்தப்படுது, ஜமாத்தோடு மக்கள் எல்லாம் வராங்க. யார் யாரெல்லாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் தொழுகைக்கு வரவில்லையோ அவர்களை வீட்டோட சேர்த்து கொளுத்துவதற்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நினைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவு கடுமையான வார்த்தை பாருங்க, எந்த அளவு கடுமையான கோபம் பாருங்க. தொழுகையில அந்த அலட்சியம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அல்லாஹ் மனிதர்கள் மீது பாசக்காரன் தான், ஆனா தொழுகை விஷயம் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், அதுல இறக்கமே கிடையாது. தொழுகை இல்லை என்றால் உனக்கு 0 தான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்களே, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இறுதி நேரத்தில் மரண தருவாய் இருப்பதற்கு முன்பா நோய் இருந்தது அவர்களுக்கு, அந்த நோயால மரணித்தார்கள், கடுமையான ஒரு நோய். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சம்பவத்தை கேட்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல ஒரு சஹாபி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவங்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது, அது சம்பந்தமா எனக்கு நீங்க சொல்லுங்க என்று ஆயிஷாட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்களை பார்த்து கேட்டார்கள். சில நபர்கள் இருந்தாங்க, அங்க கேட்டாங்க, மக்கள் எல்லாம் தொழுதாச்சா என்று கேட்டார்கள். இல்ல யா ரசூலல்லாஹ், மக்கள் யாரும் இன்னும் தொழவில்லை, உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க, அப்படியா, ஒது செய்வதற்காக தண்ணியை எடுத்துட்டு வாருங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, ஒழு செய்யறாங்க. ஒழு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதரால நிக்க முடியல, நோய் கடுமையா இருக்கிறது, மயக்கம் போட்டு விடுறாங்க. பிறகு மயக்கம் தெளிகிறது, மீண்டும் கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் தொழுதாச்சாம், தொழல யார சொல்ல, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்படியும் ஒழு செய்யறாங்க, திரும்படி நிக்க முடியல, மயக்கம் போட்டு விடுறாங்க. இப்படி 3 முறை நடக்கிறது. அடுத்து கொஞ்சம் தெளிவான பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுகிறார்கள், 2 நபர்களை அழைத்து தன்னுடைய 2 கைகளை அவருடைய தோல் பூஜத்தில் போட்டு அவருடைய கட்ட விரல்கள், காலினுடைய கட்ட விரல்கள் கோடு போட்டவர்களாக இஷா தொழுகையை ஜமாத்தோடு நடத்திட்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு பாருங்க முக்கியத்துவம். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருச்சு. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், உனக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, முன்னால் செய்த நீங்க பாவத்தையும் பின்னால் நீங்க செய்ய போற பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று இறைவன் சொல்லிவிட்டான். இப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவ்வளவு டிப்டாப்பாக ஒரு பெர்ஃபெக்டாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இருந்தாங்க.
நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது கூட எந்திரிக்க முடியல, நிக்க முடியல, மயக்கத்தில் இருந்தாலும் மக்கள் தொழுகையை அலட்சியமா கருதக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணார்கள், தன்னுடைய காலை இழுத்து செல்லப்பட்டவராக அங்க போய் தொழுகையை நடத்தி முடித்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி வார்த்தை எப்படி இருந்தது? அஸ்ஸலா அஸ்ஸலா, தோழர்களே தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகையில் அலட்சியமா நீங்க இருந்துடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி வார்த்தை எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படையை, ஒரு தளபதியை ஒரு ஊருக்கு அனுப்புகிறார் என்றால் முதல்ல இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு அவங்க ஏகத்துவத்துக்கு வந்து விட்டால் தொழுகை நிலைநாட்ட சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார்கள். எல்லாத்துக்குமே தொழுகை என்பது ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. தொழுகை இருந்தால்தான் அவன் மறுமையில வெற்றி பெற முடியும், அது இல்லை என்றால் அவனால ஜெயிக்க முடியாது என்று ஆணித்தரமாக நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து காட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்கள் அவங்க எப்படி இருந்தாங்க? தொழுகைக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்தாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம், இந்த ஜமாத் தொழுகையில வலதாலின் என்று இமாம் சொன்னார் என்றால் ஆமீன் என்று மக்கள் சொல்வார்களாம். அந்த சத்தத்துல பள்ளிவாசலே அகருமா, அந்த அளவுக்கு தொழுகையில முக்கியத்துவம் மக்கள் கொடுத்தார்கள். ஒரு சஹாபியை பாருங்க, அவரை பற்றி ஒரு நபர் சொல்றாங்க, எப்படிப்பட்ட செய்தி பாருங்க. அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, ஒரு சஹாபியை, ஒரு நபி தோழர் நான் தினமும் பார்க்கிறேன், இவரை மாதிரி நான் பள்ளிவாசலுக்கு தூரமாக வரக்கூடிய எந்த நபரையும் நான் பார்த்தது கிடையாது. வீட்டில இருந்து வீடு அவ்வளவு தொலைவாக இருக்கும். மஸ்ஜிதுல் நபவிக்கு மதீனாவுக்கு அப்படி 5 வக்துக்கும் என்ன பண்ணுவாரு, தவறாம தூரத்திலிருந்து நடந்து வருவார். 5 வக்துக்கும் சரியான முறையில் தினமும் வந்துருவார். அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்து வரீங்களே, ஒரு வாகனத்தையோ அல்லது ஒரு கழுதையை ஏற்பாடு பண்ணிக்கிட்டா உங்களுக்கு சிரமம் இருக்காத, அந்த வெப்பத்திலையும் அந்த இருட்டு நேரத்திலையும் உங்களுக்கு சிரமம் இருக்காத, வாகனத்துல பயணிச்சுட்டு வரலாமே என்று அந்த சஹாபிட்ட அந்த நபர்கள் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய வீட மதீனாவுக்கு பக்கத்துல வைக்க தெரியும், எனக்கு அது மகிழ்ச்சியை தரல. எனக்கு எப்படி மகிழ்ச்சி தருது என்றால், நான் என்னுடைய வீட்டிலிருந்து இங்க தொழுகை வரணும், தொழுகையை முடிச்சு திரும்பி என்னுடைய வீட்டுக்கு நான் போறேன்னா இதனுடைய மகிழ்ச்சி எனக்கு தருகிறது. நாளை மறுமை இதனால என்னுடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்படி செய்கிறேன் என்று அந்த நபர் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இதை கேட்டுவிட்டு, நீ எதை நினைத்தாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது, அல்லாஹ் உனக்கு தந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் பாருங்க. அவர் போனஸா வேணும்னு நினைக்கிறார், தொழுகைக்கு 5 வக்துக்கும் சரியா வந்துடுறாரு. தூரமா தொலைவில் இருக்கக்கூடிய வீடம், ஒரு வக்துக்கும் மிஸ் ஆனது கிடையாது, 5 வக்துக்கும் கரெக்டா வந்துருவார். அப்ப அவருடைய எண்ணத்தை பாருங்க, எனக்கு மதீனா பக்கத்துல வீடு வைக்க தெரியும், இருந்தாலும் என்னுடைய கூலி உயர வேண்டும் என்பதற்காக நான் அப்படி தூரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுக்காக நான் போயிட்டு வரேன் என்று அவர் அப்படி என்ன பண்ணார், தொழுகைக்காக 5 வக்துக்கும் போயிட்டு வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி, அல்லாஹ் உனக்கு அதை தந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. அன்றைக்கு நேரத்தில் எடுத்துக்கொண்டோமே, அன்றைய காலம் என்பது வாகன வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. ஒரு ஃபஜ்ருக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டு வைங்களேன், அந்த சஹாபி கணக்குல அவர் தொலைவில் இருந்து வராருல, இப்ப ஃபஜ்ருக்கு வரணும்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திக்கணும், அதுக்கு ரெடி ஆகணும், அங்க இருந்து நடந்து வரணும். பாத்துக்கங்க உடைய தூக்கத்தினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வாகன வசதி இருக்கிறது, சாலை வசதி இருக்கிறது. இப்படி ஒரு அழுத்தணும் என்றால் பள்ளிவாசலுக்கு வந்துடலாம், ஜமாத்தோட நம்ம கலந்துக்கலாம். இப்ப என்ன காரணம் சொல்றாங்க, ஏன்பா ஃபஜ்ருக்கு வரல அப்படின்னு கேட்டா என்ன காரணம் சொல்லப்படுகிறது? வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு, வண்டி வசதி எல்லாம் இருக்கும், சாலை வசதி எல்லாம் இருக்கணும், அழுத்தினார்னா 2 நிமிஷம் பள்ளிவாசலுக்கு வந்துடலாம். என்ன கேட்டா என்ன சொல்லுவாரு, வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு அதனால வர முடியல. இப்படி ஒரு காரணம். இன்னும் சில நபர்களை பார்க்கலாம், தூக்கம், லட்சியமான முறையில் தொழுகையை விட்டு கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு பார்க்கும் இந்த துன்யா என்பது மறுமை எப்படி மறைக்குது பாருங்க. இன்றைக்கு பார்த்தோமே, ஆனால் இவர் ஃபஜ்ருக்கு வரவே மாட்டார், தினமும் தூங்கிட்டு தான் இருப்பார். இவருக்கு அந்த நேரத்துல உலக சம்பந்தமா ஒரு வேலை, அல்லது இங்க இருந்து ஊருக்கு போகணும்னு வைங்களேன், ஒரு 2:30 மணிக்கு ட்ரெயின், 2 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்காருவார். இதே மாதிரி பள்ளிவாசலுக்கு வரமாட்டான். அலாரம் அடிச்சு ஒரு பயணத்துக்கோ அல்லது ஒரு வியாபாரத்துக்கோ அந்த நேரத்துல, குறிப்பிட்ட அந்த நேரத்துல 5 மணி 4 மணிக்கு நம்ம புறப்படும் என்றால் அலாரம் வச்சு சரியா இருந்துச்சு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க இருப்பாரு. இதே பள்ளிவாசலுக்கு 5:30க்கு இக்காமத்து தொழுகை என்றால் ஆளக்காணும், அலட்சியம். அந்த அளவுக்கு துனியாவை நோக்கி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த தொழுகையில் அலட்சியமா இருக்கிறாங்களே, தூங்கி கொண்டிருக்கிறாங்களே, இவர்களுடைய வேதனை என்பது கபரு குழியிலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொன்னார்கள்,
ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கிரகண தொழுகை முடிச்சு சொல்றாங்க, எனக்கு 2 வேதனை எடுத்து காட்டப்பட்டுச்சு. ஒன்னு நரகத்தினுடைய வேதனை, இன்னொன்னு கபரினுடைய வேதனை. ரொம்ப கடுமையான முறையில வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கபரினுடைய வேதனை பற்றி சொல்லும் போது, அந்த சுத்தியலால ஒரு மலையை அடிச்சோம் என்றால் அந்த மலை சுக்குநூறா உடைஞ்சிருமா, அந்த அளவுக்கு வேதனை அந்த மனிதன் கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து சொல்றாங்க. கபருக்குள்ளே எப்படி வேதனை நடக்கிறது? ஒரு நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு கனவு வருகிறது, கனவுல வஹி வரும், அத மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, 2 மலக்குகள் வராங்க, வந்துட்டு இன் தலிக் நடந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களும் எந்திரிச்சு வராங்க, பல சம்பவத்தை பார்க்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு மனிதர் படுத்திருக்கிறார், அவர் தலைக்கு அருகில மிகப்பெரிய ஒரு கல்லை கொண்டு இன்னொரு மனிதர் நிற்கிறார். அந்த கல்லு ஓங்கி போடப்படுகிறது, அவனுடைய தலை, படுத்தனுடைய தலை என்பது தலை சுக்குநூறா உடைஞ்சு கல்லு உருண்டு போகிறது. அந்த போட்ட மனிதர் அந்த கல்லை பிடிக்க போகிறார், திரும்பியும் தலை சீராக மாறுகிறது, மாறி மாறி நடக்கிறது, தலை உடைக்கப்படுகிறது, தலை சீராக மாறுகிறது, இப்படி மாறி ஒட்டிட்டா நடந்துகிட்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க அந்த 2 மலக்கிட்டையும், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, வக்தினுடைய நேரத்துல, வாங்கு சொல்லப்பட்ட நேரத்துல தொழுகைக்கு வராமல் தூங்கி கொண்டிருந்தான், அதனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை என்று அந்த மலக்குகள் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ரமலான் முடிந்து விட்டால் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? இந்த ரமலான் மாதத்தில் நாம் ரெகுலரா ஃபஜ்ருக்கு வந்தோமா, இல்ல ரமலானுக்கு முன்னாடி நம்ம ரெகுலரா ஃபஜ்ருக்கு வந்தோமா, தூங்கிட்டு இருந்தோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அவருடைய அந்த தண்டனை என்பது அவ்வளவு கடுமையா இருக்கிறது. தூங்கி கொண்டிருந்தான், ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லியாச்சு, பள்ளி வாசல்ல அடிச்சாச்சு அலாரம், தொழுகைக்கு வராமல் வீட்டுல உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் இவ்வளவு பெரிய தண்டனை என்று அந்த 2 மலக்குகளும் சொன்னார்கள். கடுமையான முறையில தண்டனை மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பத்தி கேட்கும் மாதிரி சில வசனங்களை சொல்றான். அந்த சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்கிறாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை எதை சேர்த்தது, எதனால இந்த நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க முதல் பதிலாக சொன்னார்கள், காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழுபவர்களாக இல்லை என்று எடுத்த உடனே முதல் பதிலாக அதைத்தான் சொன்னார்கள். நாங்க அநியாயம் செஞ்சோம், பாவத்தை செஞ்சோம் அதை சொல்லல, எடுத்த உடனே முதல் பதில் நாங்கள் தொழுவோரா, தொழுகைக்கு நேரம் இருந்தது, நாங்கள் அதை சரியான முறையில் தொழவில்லை, அதனாலதான் இறைவன் இந்த நரகத்தில் எங்களை போட்டு விட்டான் என்று முதல் பதிலாக தொழுகையில் நாங்கள் அலட்சியமாக இருந்தோம், அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணம் என்று அந்த நரகவாதிகள் சொல்லக்கூடிய பதிலை இறைவன் திருமறையில் நமக்கு எடுத்து காட்டுகிறான். இறைவன் திரும்ப திரும்ப திருமறை குர்ஆன்ல பல இடத்துல சொல்லி காட்டுறதுக்கு அதுக்குதான், தொழுகையில கவனமா இருப்பா, மறுமையில முதல் கேள்வியா இதுதான் இருக்கும், இன் சலஹத், அது சரியாகிவிட்டால் மற்ற கேள்வி எல்லாம் என்பது இலகுவாகிவிடும், அது போச்சு என்றால் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்பது ரொம்ப கடினமாக போயிடும், இறுதியில நரகத்துல போய் விழுவோம் என்று அல்லாஹ் திருமறையில் பல இடத்தில் அதுதான் மக்களை பார்த்து சொல்லுவான், அக்கீமுஸ்ஸலா, தொழுகையை நாட்டுங்கள், தொழுகையை ஆட்டுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் பல இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். தொழுகையில் நம்ம சரியான முறையில் நம்ம வாழ்ந்துட்டோம் வைங்களேன், மறுமையில் நம்ம தான் ராஜா. அல்லாஹ் திருமறையில தொழுகையாளர்களை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அது முஃமினூன் என்ற அத்தியாயத்துல இறைவன் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இறைவன் எடுத்த உடனே வசனத்தை ஆரம்பத்திலே முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். என்ன காரணம் என்று இறைவன் அடுத்து சொல்கிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், அவர்கள் தொழுகையில் சரியான முறையில் நடந்து கொண்டார்கள், அதனால்தான் இவ்வளவு பெரிய வெற்றி என்று அல்லாஹ் எடுத்த உடனே முதல் காரணமாக தொழுகை இறைவன் சொல்லி காட்டுகிறான். 5 வக்து இருந்தது, அதையெல்லாம் அவர்கள் என்ன பண்ணார்கள், சரியான முறையில் நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் திருமறை வேடத்தில் சொல்லி காட்டுகிறான், ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇ ஸக்கா, சில மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் எந்த ஒன்றும் திசை திருப்பாது, வியாபாரமோ அல்லது ஆசையோ பணமோ எதுவுமே திசை திருப்பாது, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு எதுவுமே திசை திருப்பாது, தொழுகையில கரெக்டா இருப்பாங்க, தொழுகையை நாட்டுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பார்கள். அல்லாஹ் இவர்களை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது உலாயிக்க ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் நாளை மறுமையில வாரிசாரர்கள். எதற்கு? ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு, அந்த சொர்க்கத்திற்கு இவர்கள் தான் வாரிசாரர்கள். ஹும் ஃபீஹா காலிதுன், அவர்கள் இதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். எடுத்த உடனே இறைவன் முதல் வார்த்தையா சொல்லக்கூடிய வசனம் என்பது தொழுகையை சரியான முறையில் நடத்தினார்கள், தொழுகையில் நல்ல முறையில பணிவோட நடந்து கொண்டார்கள், கரெக்டா நடந்தாங்க என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூட நமக்கு பல இடத்தில் சொல்லி காட்டினார்கள்.
மன் ஹாஃபத, எவன் தொழுகையை சரியான முறையில் பேணி நடந்தானோ, கானத்தாலஹு நூரன், அவனுக்கு அந்த தொழுகை என்பது நாளை மறுமையில ஒளியாக வந்து நிற்கும். வ புர்ஹானன், சாட்சியாக வந்து நிற்கும். வ நஜாத்தன் மினன் நாரி யௌமுல் கியாமா, மறுமையில் அந்த நரக நெருப்பை விட்டு காக்கக்கூடிய கேடியமாகவும் வெற்றியாகவும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. 5 வக்த நல்ல முறையில் தொழுது பணியோடு நடந்து போகிறான் என்றால் அவனுக்கு மறுமையில் அந்த தொழுகை ஒளியாக இருக்கும், சாட்சியா வந்து நிற்கும். இறைவா 5 வக்தையும் தொழுதான், ஃபஜ்ருக்கு வந்துட்டான், லோஹருக்கு அசர் எல்லாத்துக்கும் வந்துட்டான், சரியான முறையில் தொழுகை கேட்டான், சாட்சியா வந்து நிற்கும் இறைவனத்துல. அது எப்படி இருக்கும்? இறுதியில அந்த நரகத்தை விட்டு காக்கக்கூடிய கேடயமாகவும் வெற்றியாகவும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. அந்த செய்தி தொடர்ச்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, வ மல்லம் யுஹாஃபிஸ், எவன் தொழுகை சரியான முறையில் பேணவில்லையோ அவனுக்கு ஒளியாக வந்து நிற்காது, சாட்சியாக வந்து நிற்காது, மறுமையில நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாகவும் வெற்றியாகவும் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. தொழுகை சரியான முறையில் அவன் நடந்து கொண்டால் மறுமையில் வெற்றி, வெளிச்சம், சாட்சி எல்லாம் வந்து நிற்கும். இல்லை என்றால் அவன் மறுமையில் நாசமாக தான் போவான், நரகம் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. தொழுவதனால, தொழுகை விடுவதனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடுவதோ இறங்குவதோ கிடையாது. முழுக்க முழுக்க இந்த தொழுகை என்பது நமக்காக தான் நாம் செய்கிறோம். அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், அதுகுருக்கும், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொழுகை மூலியமாக 2 ரக்காயத் அந்த ஃபர்லை நாம் தொழுகிறோம் என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக பள்ளிவாசல் நாம் வந்து விட்டோம் என்றால் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? பதிலாக நம்மளை நினைவு கூறுகிறான். உதாரணமாக ஒரு மனிதர் நம்மளை நினைச்சு பார்க்கறான்ற எந்த அளவுக்கு நினைச்சு பார்ப்பாரு? சரி, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, உலகத்துல முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்வோம் என்று இதோட முடிஞ்சு போயிரும். உலகத்தோட இவனுடைய சாப்டர் முடிஞ்சு போயிரும். மறுமையில் நமக்காக வந்து நிக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்க்கிறான் என்றால் நம்ம எந்த நிலைமையில் இருப்போம், நம்முடைய அந்தஸ்து அந்த நேரத்தில் எப்படி கூடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் இறைவன் சொல்லி காட்டுகிறான், தொழுகை மூலியமா நினைத்து பாருங்கள், நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன், என்னை மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வரக்கூடிய காலகட்டத்தில் ரமலான்ல மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. தொழுகை என்பது நம்ம மரணிக்கிற வரையும் நிரந்தரமாக இருக்கணும். அந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்து அருள் புரிவான் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்வு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். எல்லா நபர்களும் மறுமையில் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையுடன் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். மறுமையில் நமக்கு உச்சகட்டமான ஒரு இன்பம் என்னவென்றால், இறைவனை நாம் கண்கூடாக பார்ப்பதுதான். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அந்த நாளில் சில முகங்கள் அழகாகவும் மென்மையாகவும் இருப்பார்கள். எதனால? தன்னுடைய இறைவனை கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். படைத்த ரப்புல் ஆலமீனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை என்பது எல்லார் இடத்திலும் இருக்கிறது. அந்த மறுமையில் அந்த ஒரு அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய அந்த உருவத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்து விட்டால் நாம் தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி. சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு எல்லாம் கொடுத்து விடுவான். பிறகு ஃபயுக்ஷஃபுல் ஹிஜாப், இறைவன் தன்னுடைய திரையை திறப்பான். அவர் என்ன பண்ணுவார்கள்? தன்னுடைய இறைவனுடைய முகத்தை பார்ப்பார்கள். பார்த்து விட்டு அதையெல்லாம் மறந்து விடுவார்கள். இறைவா இது மட்டும் போதும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவார்கள். அந்த அளவுக்கு அந்த பாக்கியம் சிறந்தது. அப்ப அதற்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? அல்லாஹ் திருமறையில் அதையும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, ஆதரிக்கிறார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் அதிகமான அமல்களை, நல்ல அமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர்கள் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அமல்களை நாம் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில செய்யணும். இந்த ரமலான் மாதத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அமல்களை எல்லாரும் செய்திருப்பார்கள். இரவு தொழுகை கலந்திருப்பீங்க, திருமறை குர்ஆனை எடுத்து நாம் ஓதியிருப்போம், திக்ர்களை செய்திருப்போம், தௌபாவை கேட்டிருப்போம், தொழுகையை நிலைநாட்டியிருப்போம். இந்த அமல் என்பது தன்னுடைய வாழ்க்கையில இந்த ரமலானோட முடிஞ்சிடக்கூடாது. ரமலானுக்கு அப்புறம் இது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். இறைவன் அதற்காக தான் இந்த மாதத்தை கடமையாக்கி இருக்கிறான். இறைவன் அதைத்தான் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறான். இந்த ரமலான் என்பது நம்மிடம் இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்.
இந்த திருமறை குரானை நாம் பற்றி பிடித்தோமையானால், இன்றைக்கு ரமலான் மாதத்துல பார்த்தோமையானால் திருமறை குரானை ஓதிட்டு அப்படியே ரமலான் மாசம் முடிஞ்சு அப்படியே உலகத்தின் பக்கம் மக்கள் போயிடுறாங்க. இது ரெகுலரா இருந்துச்சுன்னு வைங்களும், மறுமையில இந்த திருமறை குரான் நமக்காக வந்து பரிந்துரை செய்யும். ஒவ்வொரு நேரத்திலும் பார்த்தோமையானால் இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்புறம் இந்த திருமறை குரானை நாம் ஓதுகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சிவப்பு ஒட்டகத்தை விட அந்த 2 வசனங்கள் உனக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. மறுமையில இந்த திருமறை குரான் அந்த மனிதனுக்கு கிரீடத்தை வாங்கி தரும். பறவைகளாகவும் மேகமூட்டங்களாகவும் வந்து அவனுக்காக வந்து வாதாடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. ரமலான் மாதத்தில் செய்த அமல்களை நாம் தொடர்ச்சியாக மரணிக்கிற வரை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். திருமறை குரானை நாம் ஓதி இருப்போம். அடுத்த ரமலானுக்கு அப்புறமும் என்ன பண்ணணும்? இந்த திருமறை குரானை நாம் ஓதிக்கிட்டே இருக்கணும். தொழுகையை நாம் நிலைநாட்டிக்கிட்டு இருக்கணும். தொழுகை இதோட முடிஞ்சிருச்சுன்னு இன்னும் வீட்டுல உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்து நமக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் கிடையாது என்று அப்படியே உலகத்தின் பக்கம் போயிடக்கூடாது. நம்ம அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் இருக்கிறது, மரணிக்கிற வரை நம்மளுடைய வாழ்க்கை இந்த நிலைமையிலே நாம் போக வேண்டும் என்ற அடிப்படையில ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு அமல்களையும் ஒவ்வொரு அந்த தர்மத்தையும் நாம் செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரமலான் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு தரணும். ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே 2 பேருமே போர்ல கலந்து கொள்றாங்க. ஒருத்தர் அந்த போர்க்களத்துல வஃபாத் ஆகி விடுகிறார். இன்னொருத்தர் எப்போ வஃபாத் ஆகிறார் என்றால் 1 வருஷம் கழித்து வஃபாத் ஆகிறார். இது சம்பந்தமாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கனவு வருகிறது. எப்படி கனவு வருகிறது என்றால், 2 பேர் வஃபாத் ஆனாங்களே, ஒருத்தர் போர்க்களத்துல ஷஹீதாகிவிட்டார், இன்னொருத்தர் 1 வருஷம் கழிச்சு வஃபாத் ஆனார். அப்ப எப்படி கனவு காணார் என்றால், இந்த 1 வருஷம் கழிச்சு வஃபாத் ஆனார்ல அவர் சொர்க்கத்துல முதல்ல போறார். போர்க்களத்துல ஷஹீதானார்ல அவரை வந்து மலக்குமார் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் நில்லுங்க, நீங்க இப்ப போகாதீங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது என்று கொஞ்சம் தடுத்து வைக்கிறாங்க. இப்ப இந்த கனவை பற்றி ரொம்ப ஆச்சரியப்படுறார். இதை போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. வேக வேகமா ரசூலாட்ட வராங்க. ரசூலாட்ட வந்து இது ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க. ரசூலா திரும்பி கேட்கிறாங்க, மின் ஐயி தாலிக்கு தாஜபுன், எந்த விஷயத்தை நீ ஆச்சரியப்படுற? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர் போர்க்களத்துல கலந்து கொண்ட ஒரு மனிதர், அவர் ஷஹீதாயிட்டார், ஆனா அவருக்கு முன்னால 1 வருஷம் கழிச்சு வஃபாத்தானவர் சொர்க்கத்துக்கு போறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி கேட்டார்கள், அவர் ரமலான் மாதத்தை அடையவில்லையா? ரமலான் மாதத்தில் அமல் செய்யவில்லையா? ரமலான் மாதத்தை தொழுகவில்லையா? அது அவருக்கு தொடர்ச்சியாக இருக்கவில்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள். இந்த மாதிரி தம்முடைய வாழ்க்கை இந்த அமல்கள் வந்து இருக்கணும். மறுமையில நமக்கு வெற்றி தரக்கூடிய விஷயம் என்பது இந்த அமல் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும் போது, எத்பாஉல் மையத்து ஸலாத்தத்துன், ஒரு மௌத்தா போன நபரை 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. அஹ்லு, அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய செல்வம், அவனுடைய அமல். ஃபயர்ஜி ஆனி, 2 விஷயங்கள் பின்வாங்கி சென்று விடுகிறது. அவனுடைய குடும்பத்தார் அடக்கம் செஞ்சுட்டு போயிடுறாங்க, அவன் சேர்த்து வைத்த அந்த செல்வம் என்பது அவனுக்கு கபர்ல வராது, அதுவும் பின்வாங்கி சென்று விடுகிறது. எது இறுதியா இருக்கிறது? அவன் சேர்த்து வைத்த அந்த அமல் தான். என்னென்ன உலகத்துல செஞ்சிருப்பானோ அந்த அமல் தான் இறுதியாக இருக்கிறது. அவ அந்த அமல் தான் என்ன ஆகும்? இவன் அதிகமா செய்திருந்தால் இவன் சொர்க்கத்துக்கு போவான், இல்ல இவன் அலட்சியமான முறையில் இருந்தால் நரகத்துக்கு போவான். அப்ப ரமலான் என்பது நமக்கு இந்த மாற்றத்தை தரும். இந்த ரமலான் மூலியமா நம்ம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம், ரமலானுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி நாம் அமலை செய்தோம் என்ற அந்த விஷயத்தை நாம் கவனமா இருக்கணும். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அமலை செய்து சொர்க்கத்தை போகக்கூடிய மக்களாக இறைவன் நம்மளை ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.